ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் மணாலி போனதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது செமையான மழை. ஸோ ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட் போயிட்டு அங்கேருந்து டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து காரில் போகிறது பிளானு. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பாமல் எப்பயுமே லேட்டாக தானே கிளம்புவேன். ஸோ கிளம்பும்போதே பயங்கர மழை. வீட்டிலேருந்து அக்காலாம் திட்டிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் அங்கே போயிட்டு அவங்க கூட சேர்ந்து போகும்போது இன்னும் டிலே ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா பயங்கர டிராஃபிக் வேறு. ஸோ கிளம்பிட்டு எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு ஜாலியாக உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ லக்கேஜ் ட்ராலியில் எல்லா லக்கேஜையும் வச்சுட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. அம்மா ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வராங்க. ஸோ முதல்ல அம்மா ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறது இன்னும் ரொம்ப ஹாப்பி. ஸோ எங்கள் அப்பா இருந்திருந்தாங்கன்னா அப்பாவையும் கூட்டிகிட்டு போயிருப்போம். ஸோ கண்டிப்பாக அப்பா ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போனதில். ஸோ இந்த குட்டீஸோட அட்டகாசம் இருக்கே பயங்கரமாக இருந்து. ஸோ அவங்க பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் பெங்களூர் போயிருந்தோம். இப்போ மற்றவங்க இந்த குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே ஃபஸ்ட் ஃப்ளைட்டு. ஸோ அவங்க எல்லோரும் சூப்பர் ஹாப்பியாக இருந்தாங்க. ஆனால் ஏர்போர்ட்டில் போயிட்டு ஒன்றுமே வாங்க முடியாது. அது தெரியாமல் இவங்க போயிட்டு 45 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய பிஸ்கெட்டை 150 ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தேன். 150 250 சம்திங் ஆயிருந்து. ஸோ ஃப்ளைட் எடுத்து கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு வந்துருச்சு. நாங்கள் ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் தான் போயிருந்தோம். அங்கே எல்லாருக்குமே நம்ம தனியாக ஆர்டர் பண்ண தேவையில்லை, எக்ஸ்ட்ரா பே எல்லாம் பண்ண தேவையில்லை. எல்லாமே ஃப்ளைட் டிக்கெட்டில் இன்க்ளூடட். ஸோ ஒரு ஸ்வீட்டு, அதுக்கப்புறமா ஒரு வெஜ் இல்லைனா நான்வெஜ் எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். அவங்க கேட்பாங்க. நான்வெஜ்ஜில் சும்மா ஒரு கிரேவி மாதிரி சிக்கன் கொடுத்துருந்தாங்க. மற்றபடி எல்லாமே சேம் தான். அப்புறம் பன்னு, பட்டரு, அப்புறமா லாஸ்ட்டாக சாப்பிட்டு முடித்ததும் டீ ஆர் காஃபி கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு ஸ்வீட் அதுவும் நல்லா இருந்தது. ஸோ ஓவராலாக ஃபுட் நல்லா தான் இருந்தது. அவ்வளோ முக்கியம்லாம் இல்லை. ஸோ எல்லோரும் அதை சாப்பிட்டுட்டோம். எடுத்து சாப்பிடு ரைஸு அப்படியே வயல் எடுத்துவே நைஸா. அம்மா அந்த சைடு ஃப்ரண்ட்டில் அம்மாவும் சஷும் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் நைட்டு குட்டீஸ்லாம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தூங்கிட்டாங்க. அப்புறம் ஒரு 11 ஆகும்போது நாங்கள் டெல்லி ரீச் ஆகிட்டோம். பாருங்க தெரியல. இப்போ நம்ம டெல்லி ஏர்போர்ட் வந்தாச்சு. டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வெளியில் நம்ம நிற்கிறோம். அவங்க வந்ததும் ஏறி மணாலிக்கு போக வேண்டியது தான். நாங்கள் புக் பண்ணியிருந்த டாக்ஸி அந்த சைடில் பார்க்கிங்கில் விட்டுருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டோம். அதுக்கப்புறமா காரில் ஏறி மணாலிக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ டிரைவர் அவருக்கு தமிழ்லாம் தெரியாது. அவரோட நேட்டிவ் உத்தரப்பிரதேஷ். ஸோ அவர் ஹிந்தி தான் பேசினார். என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும். அவங்க ஒழுங்காக கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதனால் அவங்க இருந்ததுனால நாங்கள் எஸ்கேப்பு. ஏன்னா அவருக்கு கரெக்டாக இங்கிலீஷ்லாம் ரொம்ப தெரியல. அதனால் இவங்க இருந்ததுனால நாங்கள் சேஃபாக இது பண்ணிட்டோம். So I forgot her birthday. What place is this? Haryana? ஹரியானாவில் இருக்கோமா நம்ம? ஆக்சுவலி அக்காவுக்கு பர்த்டே. பட் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே ட்ராவலில் மறந்துட்டோம். யூஸ்வலாக எப்போயும் மறக்க மாட்டோம். பட் அந்த டைமில் விடிய காலையில் தான்
ஞாபகப்படுத்தி ஞாபகம் வந்து விஷ் பண்ணியிருக்கோம். அப்புறமா இது வந்து நைட்டு ஹரியானாவில் இருக்கிற ஒரு ஏரியா. அதாவது இங்கே ஹோட்டல்ஸ்லாம் எதை சொல்ல மாட்டாங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஏரியா. நைட்டு நாங்கள் 1 o'clock மாதிரி போனோம். ஆனால் பயங்கர க்ரௌடு. இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து அதாவது இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் வந்து தாபான்னு சொல்லுவாங்க அங்கே. நைட்டு ஃபேமிலியோட குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம ஏரியாலலாம் இந்த டைம் தூங்கிட்டு இருப்போம். ட்ராவல் பண்ணுற 1-2 பேர் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இங்கே வந்து ஃபேமிலியாக வந்து என்னத்தை சாப்பிட்றாங்கன்னு தெரில. இங்கே கிடைச்சதே அந்த நானு எல்லாமே சுமார் தான். நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. பட் நம்ம போகிற இடத்துல அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கணும்ல. அதனால நாங்கள் சாப்பிட்டோம். பச்சை மிளகா, அதுக்கப்புறமா வெங்காயத்தை வந்து உப்பு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தாங்க. அது சூப்பராக இருந்தது. அப்புறம் ஊறுகாய் வந்து அதுவும் நல்லா இருந்தது. மற்றபடி ரைஸ்லாம் வந்து பார்க்க முடியல. வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நானு, வேறு எதாவது வேணால் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் ஜஸ்ட் அந்த நான் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை வந்து சுட்டு கரிச்சு அப்படி ரொட்டி மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அப்படி சும்மா லைட்டாக நைட்டுக்கு வயிற்று பசிக்கு கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எங்கள் ட்ராவல் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா மணாலிக்கான நம்ம ட்ராவலாக கண்டினியூ பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நைட்டு எல்லோரும் தூங்கினாங்க. கொஞ்சம் கொஞ்சம் எந்த ஏரியா வந்திருக்குன்னு பார்த்து போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலி மதியானம் தான் ரீச் ஆகும் மணாலி. ஃபஸ்ட்டு குழு, அதுக்கப்புறமா மணாலி. ஸோ அப்படியே போயிட்டு இருந்தோம். டிரைவருக்கு மார்னிங்கானதான் அவருக்கு ரொம்ப தூக்கம் வந்துருச்சு. நைட்டெல்லாம் நல்லா தான் ஓட்டினார். மார்னிங் வரவும் நாங்கள் வந்து கண்ணாடியில் பார்த்துட்டே இருந்தோம். ஃப்ரெண்டில் என் ஹஸ்பண்ட் உட்காந்துருந்தாங்க. நாங்கள் வந்து மிரரில் பார்க்கும்போது அவர் கண் இத்தினோண்டு குட்டி குட்டியாக போயிட்டே இருந்து நாங்கள் பயந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ டீ குடிச்சிட்டு போகலான்னு இன்பிட்வீனில் டீ எல்லாம் குடிச்சிருந்து. அப்போ ஆனால் அவர்கிட்ட கேட்டால் இல்லை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அத்தான்லாம் கேட்டாங்க நான் ஓட்டுறேன்னு. ஆனாலும் அவர் தரல. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு திருப்பி வந்து ட்ரைவ் பண்ணியிருந்து. ஸோ அது கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருந்தது. ஏன்னா ரோடே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்தது. அப்புறம் நாங்கள் மார்னிங் ஒரு ஹோட்டலில் ஏற்கனவே அவருக்குமே வந்து தூக்கம் வருது. ஒரு ஹோட்டலில் ஸ்டாப் ஆகிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மார்னிங் வந்து சாப்பிட்டோம். மார்னிங் வந்து வேறு எதுவுமே இல்லை. நம்ம ஏரியாவில் சாப்பிட்ற ஃபுட்லாம் அங்கே இல்லை. அங்கே வந்து அதே மாதிரி நான், அதுக்கப்புறமா அவல், அப்புறமா சாண்ட்விச் இது தான் இருந்தது. ஸோ அதையே வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு டீ கேட்டிருந்தோம். ஆனால் அந்த டீ அங்கே நல்லா இல்லை. சரி மறுபடியும் ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணிட்டோம். நம்ம மணாலிக்கு போகிற ரூட்டில் பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஃபுல்லாக நிறைய டனலாக இருந்தது. ஸோ இன்னும் வந்து டனல் ஒர்க் வந்து நடந்துகிட்டே இருக்குது. டனல் 1, டனல் 2 அப்படின்னு நம்பர் போட்டு நிறைய டனல் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஈஸியாக இருக்கும் போல், நம்ம சுற்றி வளைச்சி போகிறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல். அப்புறமா வந்து நாங்கள் வந்து மணாலி ரீச் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து ரிவர் ராஃப்டிங் தான் போனோம். ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலி எங்கள் பிளான் படி நாங்கள் அங்கே மணாலி போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். ரிட்டன் வரும்போது குழு போகலாம் அப்படின்னு. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா போகும்போதே லேட் ஆகிடுச்சு. சரி நம்ம இதை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழுவில் வந்து ரிவர் ராஃப்டிங்க்கு போயிட்டோம் ஃபஸ்ட்டு. அதுக்கு வந்து எவ்வளோ வாங்கினாங்க? 5,000 ஐ திங்க். 5,000 30 மினிட்ஸுக்கு ரிவர் ராஃப்டிங் 5 பர்சன். நாங்கள் 5 பேரும் போயிருந்தோம். குட்டீஸ் அலோடு இல்லை. அப்போ அம்மா வந்து சாஷுவையும் ரிஷுவையும் பார்த்துருந்தாங்க. அவங்க வந்து காரில் சேஃபாக அவங்க உட்காந்துருந்தாங்க. நாங்கள் வந்து ரிவர் ராஃப்டிங் போயிட்டோம். ஸோ இனி வந்து அந்த ரிவர் ராஃப்டிங்கில் உள்ள வீடியோஸ்லாம் பார்க்கலாம். அங்கே வந்து அதுவும் பேய் தான். 1000 rupees கொடுத்து 1300 400 சொன்னால் பார்கெயின் பண்ணி 1000 rupeesக்கு ஃபைனல் பண்ணி நாங்கள் ரிவர் ராஃப்டிங் பண்ணும்போது வீடியோ எடுக்கிறதுக்காக பேசியிருந்தோம். ஏன்னா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ரிவர் ராஃப்டிங்லாம் போயிட்டு ஒரு வீடியோ கூட எடுக்கலான்ட்டி. ஏன்னா நம்ம ஃபோன்லாம் கொண்டு போனால் விழுந்துரும், மொபைல்ஸ்லாம் கொண்டு போனால் அவங்களோட சேஃப்டியில் தான் நீங்கள் வச்சுக்கணும், கீழே வந்து எங்கள் பொறுப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக அவங்களோட இதில் தான் எடுத்தாகணும். ஸோ வேறு வழி இல்லாமல் நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ ரிவர் ராஃப்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அடிச்சு பிடிச்சி அண்ணா கிட்ட கொஞ்சம் குறைச்சி கேட்டு நம்ம வந்து ஓகே பண்ணிட்டோம். குட்டீஸே அம்மாவே அங்கே விட்டுட்டு நாங்கள் வந்து இங்கே நினைச்சிட்டு இருக்கோம்.
ஐயோ 4-5 video, 1 minute, 2 minute, 3 minute, small. Enjoy? yes No enjoy तो fall down. Life jacket depth रहेगा इधर बस 20-25 feet. No problem. Life jacket in case anybody fall down 150 weight float. Life water jacket. is too cold now Cold, I ice can't one. able to hold. Ice one. I don't know swimming अभी ऐसा है कि सनलाइट अच्छा है. இந்த இடம் கொஞ்சம் இடி ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமா இந்த இடம் கொஞ்சம் அப்படியே சாஃப்ட்டா போயிட்டு இருக்குது. गाइए सॉन्ग गाइए. आप भी ऐसा बैठो मैम. टर्न दिस साइड. हाँ. वीडियो ओपन हो गया आपका. ठीक है. ओपन. ஐயோ என்ன பாப்பையா அம்மா வந்து தலையில கடிச்சுக்க தலைவர் கொஞ்சம் கொஞ்சம் பயமாதான் நோ ப்ராப்ளம் பயம் ஃபேவர் சூப்பரா இருக்குது ரைட் பண்ணும்போது எங்கடா ரிவர் ராஃப்டிங் பண்றதுல எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? ஆமா first time. This is first time. Different experience. Yes. Thing of water. Flat section. Yes. You want to swim? Fall down. Go man. நீ நார்மலா ஸ்விமிங் பூல்ல ஸ்விம் பண்றது எல்லாம் மட்டும் அம்மா வந்திருந்தா இப்போ வேண்டாம் நல்ல வேளை கூட்டிட்டு சகர். தலையில தண்ணி நிறைய गाइए. साउथ का सॉन्ग. Song. பரிசல். Restart. உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு. அன்போடு காதலர் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் நான் ஒரு கொண்டு All tight, all left side. All left side, all tight. ஐயையோ. உள்ள எல்லாம் வளைஞ்சாச்சு. ஏமாத்து எல்லாம் வைக்க. அபிஷேகம். இதோட பேசுறது எல்லா டஸ்ட்டும் போயிருக்கு. கூல் வாட்டர் மசாஜ். அதுவா அபிஷேகம் பண்ணுறீங்க பண்ணலாம். वाटर लेवल स्ट्रांग. वाटर लेवल स्ट्रांग हो रहा है. கரி கரி கரிப்பாய் கரிப்பாயி தொட 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 மாட்டேன் தொட்டானாலும் விட மாட்டேன் தரன் சக்கு சக்கா சக்கு சக்கா சக்கு சக்கா தரன் சக்கு சக்கா சக்கு சக்கா ஏ ரெடிதா வரியா அண்ணன் நான் இறங்கி வரவா கலங்கடிச்சு கடடடடடா பாட்டுக்குள்ள மறந்துச்சு டாடாடா उधर देखो. उधर सब ऊपर आसमान के ऊपर देखो. स्नोफॉल वाला रेन हो रहा है. गाइए गाइए सॉन्ग गाइए.
भैया जी लास्ट पॉइंट स्विमिंग। हाँ जाओ, रोप पकड़ो और नीचे उतर जाओ। लास्ट पॉइंट है, सामने पेंडिंग है हमारा। क्या बोल रहा है ये? कितना फीट है? 6-7 फीट है, आप जाओ, मैं आपको करेगा कैरी। होल्ड डाउन, होल्ड डाउन, होल्ड डाउन। रिवर हाई होगा ना, 10 दिन बाद राफ्टिंग क्लोज। वाटर लेवल स्ट्रांग और वाटर लेवल बिल्कुल वो मिट्टी हो जाएगा, बंद कर देगा राफ्टिंग। 2 महीना के लिए रेनिंग पूरा बंद। अయ్యో மேல சந்தா பாரு. ரொம்ப நல்லா எல்லாம் அடிச்சாலும் தாக்குறா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்தது. ओके बाय बाय பாய் பாய், தேங்க்யூ பையா. वेलकम। चलिए அவங்கள பின்னாடி பிடிச்சு தள்ளி விட்டுட்டோம், உள்ள ஈரமா இடம் இல்லாம. நல்ல வேலை நீங்க வராது. அப்படியே ரிவர் ராஃப்டிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் எங்களோட பிளான் படி ரிட்டன் வரும்போது தான் குழு போட்டிருந்தாங்க ரிவர் ராஃப்டிங். பட் இப்போ ஃபஸ்ட்டு போனது ரொம்ப நல்லது. ஏன்னா ரிட்டன் வரும்போது நம்ம அழகாக வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக இருக்க ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருவோம். இங்கே வந்து நனைஞ்சி உடனே மாற்ற வேண்டி வந்திருக்கோம். இது நாங்கள் நைட்டே வந்து போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸு, அதனால் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து நம்ம பிளான் படி கரெக்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஓகேயாக இருக்கும். இந்த மாதிரி நனைஞ்சி மாற்றணும் அப்படின்ற யோசனையே எங்களுக்கு இல்லை. ஸோ இது வந்து ஒரு நல்ல பிளானாக தான் இருந்தது. ஸோ மணாலி வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ போயிட்டுருக்கோம். இன்னும் நம்ம இருக்கிற இடத்துக்கு போக கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ ஸ்னோ வந்து தெரியுது பாருங்கள், எல்லா இடத்துலையும் இல்லை. ஏன்னா மே மந்த்ன்றதுனால ஸ்னோ வந்து கொஞ்சம் ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ ஒரு சில அந்த பக்கத்தில் போகிற மலையில் மட்டும் ஸ்னோ இருக்கும். அதை வந்து நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போனோம். அப்புறமா நாங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் வந்து சாப்பிட்டோம். நாங்கள் வந்து எங்களோட பேக்கேஜில் வந்து மார்னிங்கும் நைட்டும் மட்டும்தான் அந்த ஹோட்டலில். மற்றது நம்ம ஆஃப்டர்நூன் வந்து வெளியில் தான் பார்த்துக்கணும். ஸோ வெளியில் போயிட்டு அங்கேயுமே இந்த மாதிரி ஒயிட் ரைஸ் கிடச்சிது. ஸோ பிரியாணி, ஒயிட் ரைஸு, நார்மல் அந்த நம்ம ஃபுட்டு கிடைக்கும்ல ஓவராலாக எல்லாமே சேர்த்து அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து குட்டியாக கொஞ்சம் ஆர்டர் பண்ணி, மெயினாகவே இந்த ட்ரிப்பில் நாங்கள் போகும்போது அப்படி நிறைய ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஆர்டர் பண்ணி எல்லாம் சாப்பிடல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்டோம். மற்ற நாள்லாம் மத்தியானம் வந்து இந்த மாதிரி ப்ரெட் ஆம்லெட்டு, நூடுல்ஸ் இந்த மாதிரி தான் சாப்பிட்ருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டே ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து போனது வந்து ஹடிம்பா தேவி டெம்பிளுக்கு தான் போனோம். ஹிடிம்பா தேவி டெம்பிள் இல்லைனா ஹடிம்பா தேவி டெம்பிள் எப்படி வேணால் சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் வந்து போயிட்டுருந்தோம். அது நாங்கள் தங்கி இருந்த ஹோட்டல் பக்கத்தில் வந்து கிட்ட தான். ஸோ அங்கே வந்து இது தெரியுமே நம்மளோட பீமாவோட ஒய்ஃபோட டெம்பிள். ஸோ அது ஆல்ரெடி எல்லோரும் வந்து மகாபாரதம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அவங்களுக்காக கட்டின கோவில் தான் இது. ஸோ அங்கே போயிட்டு அங்கே வந்து நிறைய அந்த முயல்லாம் நல்லா புஸ்கு புஸ்குன்னு இருந்தது. இங்கே வந்து நம்ம ஏரியாவில் வத்தலம் தொத்தலமாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற குளிருக்கான்னு தெரியல, நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் கூட ஒரு டாக் இருந்தது. அவ்வளோ புஸ் புஸ்ன்னு எல்லா ஹோட்டல்லையுமே, வெளியில் இருக்கிற தெருநாய் கூட எல்லாம் புஸ் புஸ்ன்னு இருந்தது. இங்கே பாருங்களேன், யாக்கு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, அப்படியே புசு புசுன்னு அப்படியே பொமேரியன் நாய்க்குட்டி மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கோவிலுக்குள்ளே போயிட்டோம். கோவிலுக்குள்ளே போயிட்டு திருப்பி வந்து வெளியில் வந்து நம்ம அந்த மணாலி ட்ரெஸ்ஸு, அந்த மக்களோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்துருந்தோம். அதுக்குமே ரேட்டு தான், ஒரு ஆளுக்கு 150 ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை போட்டு கொஞ்சம் டான்ஸ்லாம் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். எங்க பாரு, அம்மா பாரு, கையை காட்டிக்க பாரு. அம்மா கையை காட்டிச்சிரி மோனா, அம்மா கையை காட்டிச்சிரி. ஒரு போட்டோ எடுத்து காமிங்களேன். நல்லா ஆமா, நீ சொல்லவே இல்லை. இல்ல நை நை கிட்ஸ் 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 அப்பதான் பொம்மை தருவாங்க.
नहीं नहीं नहीं, हम लोग वीडियो बराबर आता है। भैया ले उसी मनी पास मिनट यालो அவன்டா இங்க பாரு, இங்க வா, சண்டை போடாத. ऐसा खींच के फोन में डालता है 30 रुपीज़ रहता है कैमरे से। देखो फोन में डाल के देगा, कैमरे से खींच के 30 रुपीज़ रोज बनेगा। करवाना सागर सिंगा पर सागर। हाँ मैडम, ये हमारा पैटर्न एक ही रहता ना, इसलिए कुछ मांगता है। சூப்பர். அந்த ஆண்டி சேம் வீடு போயிடும் பிடிக்கும். நீ போடலையா? ஐயோ அப்படியா? தருவாங்க. अभी जाओ खाली हुआ सा जा बैक ये नहीं वो आया जाती सजा ले जाएंगे पैसे ले जा जा प्ले पे जाओ मत करो में भी वो 3 कपड़े लाएंगे मैं पहले बोल दिया कि आगे ला दी जाओ 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 உஷா எப்படி நின்னு? தருவாங்க வந்து சொல்றது தருவாங்க. என்ன பண்ணா? ரேபிட் வேணுமா? ரேபிட் வேணுமா? ரேபிட் வாங்க. ரேபிட் வாங்க. நைடு நான் உனக்கு ரேபிட் வாங்கி கொடுங்க. யார் அவங்ககிட்ட ஹிந்தியா? ஆதிவாசிகள் ஸோ ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கார்ன் வந்து இந்த சுட்டு வச்சுருப்பாங்களே அதை சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா தான் மெயினாக மோமோஸ் வாங்கி சாப்பிட்டேன். ஆக்சுவலி இது வந்து வீடியோவில் நான் பார்த்து மணாலியில் வந்து இது ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி வாங்கியே தீரணும்னு வாங்கினேன். அது வந்து 100 ருபீஸு ஒரு பிளேட்டில் 10 வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது ஏதோ செமையாக இருந்தது. சரி எல்லாரும் எடுத்து சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா அக்காவும் என் ஹஸ்பண்டும் மட்டும்தான் ஒன்று சாப்பிட்டாங்க, வேறு யாருமே வாங்கலை. கடைசியில் எல்லாத்தையும் நானே சாப்பிட வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் எனக்கே பிடிக்காமல் அப்படியே ஆயிடுச்சு. இது வந்து அந்த வீடியோவில் எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருந்துன்னு போட்டிருந்த அளவுக்கு அவ்வளோ வந்து சூப்பர்லாம் கிடையாது, சுமாராக தான் இருந்தது. அங்கே முடிச்சுட்டு அடுத்ததாக நாங்கள் க்ளப் ஹவுஸ்க்கு போயிருந்தோம். ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருந்தது. ரேட்லாம் ரொம்ப ஹையாக இருந்தது. ஸோ நாங்கள் சும்மா உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இதுக்கு டிக்கெட் வந்து செப்பரேட்டாக எடுக்க வேண்டியிருந்தேன். எனக்கு கம்மி தான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ உள்ளே போயிட்டு ஒரு 30 ருபீஸ்க்குள்ளே தான் இருந்தது, 15 10 அந்த மாதிரி தான் இருந்தது. சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். நம்ம பே பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். அந்த கோல்ஃபு, டேபிள் டென்னிஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பே பண்ணி விளையாடுற மாதிரி இருந்தது செப்பரேட் ரூமில். அதனால் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா சுற்றி மட்டும் பார்த்துட்டு அப்புறமா ரூமுக்கு போயிட்டோம். ஃபோன் பார்க்க கூடாதுல்ல? நான் பார்க்க மாட்டேன். நல்ல பிள்ளையா? எடுத்து சாப்பிட பார்க்கலாம். அண்ணா எடுத்து வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிட பார்க்கலாம். சாஷு பாப்பியா? ஃபோன் பார்த்தா என்ன ஆகும்? ஃபோன் பார்த்தா என்ன ஆகும்?
அப்புறமா ஹோட்டலில் வந்து ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நான்வெஜ் வந்து சொல்லியிருந்தோம் நாங்கள். ஸோ சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. அப்புறமா சப்பாத்தி, ரைஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு ஒரு பாயசம் உண்டு, அரிசி பாயசம் தான் வச்சுருந்தாங்க. அதை வந்து சாப்பிட்டுட்டு மேலே போயிட்டு கேக் கட் பண்ணிவிட்டு தூங்கி எழும்பி அடுத்த நாள் பிளானுக்கு போகணும். நம்ம இப்போ ஹோட்டல் வந்திருக்கோம். குளிரா இருக்கு. இங்க பாத்தீங்களா திங்ஸ் எல்லாமே இருக்கு. அது ஃப்ளவர் கொஞ்சம் இருக்கு. பிளான்டா ஃப்ளவரா? சரி சரி. அது மேல ரூம் இருக்கு. ஓகே. இது எல்லாமே வாங்குனது. அப்படியா? எப்படி நான் இத கட்டிட்டானே. சரி, நம்ம இப்போ ரூமுக்கு போகலாமா? ஓகே வாங்க. ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நாங்கள் 2 பிளேஸுக்கு போயிருந்தோம். போனதும் இல்லை குள்ளுவோட சேர்த்து 3 ஏரியா ரிவர் ராஃப்டிங் முடிச்சிருந்தோம்ல. ஸோ அடுத்தது செகண்ட் டே நாங்கள் எங்கெங்கே போனோம் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுனால ஒரே வீடியோவில் என்னால் போட முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து எங்கே போனோம், என்ன மாதிரியெல்லாம் என்ஜாய் பண்ணோன்றதை போடுறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் ஈஸியாக பார்க்க முடியும். அப்படியே அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. டாடா பாய்.